சேரனுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு யாருமே சொல்லல. பரவால்ல. பயங்கரமா சண்டை போட்டுருக்கிறாரு. தப்பிச்சு ஓடி வந்துட்டாருன்னு நெனச்சோம். ஆனா ஃபைட் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. சரி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம். பல்லவன் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா, "அண்ணன் என்ன பண்ணுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்றாங்க. "ஏனே அந்த அளவுக்கு நீ ஃபைட் பண்ணியா? அண்ணே நம்பவே முடியலண்ணே. 6 பேர நீ அடிச்சையா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலாவும், பாத்தியா அண்ணனுக்கு லவ் வந்ததுமே எல்லாமே எப்படி தானா வந்துருச்சு பாத்தியா? எப்படி ஹீரோ மாரி மாறிட்டாங்க அண்ணன். இப்போ நம்ம சந்தா மனசுல அண்ணனுக்கு ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருக்கோம். இனிமே அவ்ளோ நம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அண்ணன் விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை சந்தாவுக்கு வந்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "அதெல்லாம் சரிதானே! ஆனா வேகமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது சரிதான்ப்பா. கண்டிப்பா பண்ணணும். ஆனா உங்க வீட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "கூடிய சீக்கிரம் இத பத்தி பேசுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. அனீஸ் பாயும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. "எப்பனாலும் சந்தாவ கூட்டு போறதுக்கு இங்க வரலாம். அதனால கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அப்ப பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம நிச்சயதார்த்தத்த ரொம்ப கிராண்டா பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "சரி, சூப்பரா சொன்னீங்க. கரெக்ட்டு தாங்க. நம்ம கல்யாணமும் அப்படிதானே நடந்துச்சு." அப்படின்னு சொல்லும்போது, நிலா வந்து சோழன மொறச்சு பார்க்குறாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு, "ஏனே நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நீயே வாய குடுத்து வாங்கி கட்டிக்கிற." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஈஸியா எல்லாருமே சோழன வந்துட்டு இந்த மாரி கார்னர் பண்ணி பேசுறது நல்லாவே இல்ல. அதுக்கப்புறமா, "நேத்து நீயி வெளியில போயிட்ட. உன் ஃப்ரெண்டோட பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்ட, பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்ட. ஆனா வீட்ல இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சோனே நிறுத்தவே இல்ல. கடைசில நான் கடையில தான் வாங்கி சாப்பிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அ நிலா இருந்துட்டு, "அதனால என்ன இப்ப? இனிமே சண்டை போடாம இருப்போம். சரியா? அதுக்கெல்லாம் சோழனோட வாய் தான் காரணம். அவரு ஏதாவது பேசினாருன்னா நான் பதில் சொல்ல வேண்டியது தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான், "டேய் நீ பிறந்த நாளுன்னு சொல்லும்போது தான்டா எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் வருதுடா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா சோழனே. வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு பிறந்தநாள் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாங்க. "ஆமாடா, வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க. நிலாவும், "ஓ! அப்படியா? சரி அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே." அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிர்றாங்க. இதுக்கு தான் இவங்க கிட்ட சொல்லணும்னு நெனச்சேனா, நான் நல்லா பெரிய பெரிய கிஃப்ட்டெல்லாம் குடுப்பாங்க, ஏதாவது குடுப்பாங்கன்னு நெனச்சு எதிர்பார்த்தோம்னா, சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட்டு இது நம்மலாம் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. சேரன் வந்துட்டு, "சரிடா அன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச பாயாசம் பண்ணி குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏனே அன்னைக்கும் பாயாசம் தானா? சரிண்ணே பார்ப்போண்ணே. அது அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அப்ப பார்த்துக்கலாண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்னடா ட்ரெஸ் எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "போடா நீ வேற. நான் பிறந்த நாளுக்கு போடலான்னு சொல்லி தான் ஒரு ட்ரெஸ்ஸ வச்சிருந்தேன். அதையும் எடுத்து அந்த புது சட்டைய அண்ணன்ட்ட குடுத்துட்டேல்ல, அண்ணன் போட்டுட்டு போயிருச்சுல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இதனால என்னடா உனக்கு நான் அண்ணன் புதுசா வேற சட்டை வாங்கி குடுக்குறேன். சரியா சொல்லா?" என்னடா அவன் பிறந்த நாளுக்குன்னு வச்சிருக்கான் சட்டைய, அத போய் நீ எனக்கு எடுத்து குடுத்துட்ட. முதல்லயே வேண்டான்னு நான் சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் நீ போட்டுட்டு போயிட்டு வந்துட்டேல்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிறாங்க. பொண்ணே பல்லவன் வந்துட்டு, "இப்ப என்ன? அண்ணன் இப்ப வெளியில போனது பெருசில்ல. உனக்கு உன் பிறந்த நாளுக்கு சட்டை இல்ல. அதான் இப்ப உனக்கு பெருசா தெரியுது." அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா ஆளாளுக்கு எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிட்டே இருக்கீங்க. எனக்கு பிறந்த நாளே கொண்டாட வேணாம் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஸோ, இப்ப சேரன் வந்துட்டு மறுநாள் பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்பதான் நம்ம பாண்டி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. "சோழனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, பிறந்தநாளுக்கு வச்சிருந்த ட்ரெஸ்ஸ தான் எடுத்துட்டு போயிட்டீங்க. எடுத்து உனக்கு குடுத்துட்டேன் போல இருக்குது. அத அவன் சொல்லவே இல்ல. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எடுத்துக்கலாம் அவனுக்கு. அதான் நம்ம கடை பூஜை இருக்குதுல்லண்ணே, அத ஒட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது அவன் பிறந்த நாளுக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்கிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "அப்ப உண்மையிலேயே சோழனுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, பிறந்த நாள் தான்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "பிறந்த நாளுக்கு கேக் அதெல்லாம் எதுவும் வெட்ட மாட்டீங்க, கொண்டாட மாட்டீங்களாண்ணே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லப்பா, எதுவுமே கொண்டாட மாட்டோம். அவன் பாட்டுக்கு இருப்பான், நாங்க பாட்டுக்கு இருப்போம். மொத இந்த வீட்ல பிறந்தநாள் கொண்டாடினதே உனக்கு மட்டும் தான்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா சொல்றாங்க. இத கேட்டுட்டு எமோஷனல் ஆயிட்டாங்க நிலா. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாட்ட வந்துட்டு மறுநாள் சோழன் கேட்குறாங்க. அவர் தான் எதுனாலும் வாய விட்டு கேட்டுருவாரே. "என்னடா என் பிறந்தநாள் வருது, ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டுருக்கும்போது, நிலா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு பிறந்தநாளுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கிஃப்ட்டா வாங்கி வச்சிருக்கேன். கவலையே படாதீங்க, உங்க பிறந்தநாள் அன்னைக்கு நான் குடுக்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய்மென்ட்டோட இருக்காங்க. ரைட்டு பெரிய கிஃப்ட்டா குடுக்க போறா. என்ன குடுப்பா? ஒரு வேள செயின் வாங்கி குடுப்பாளோ தங்கத்துல?
இல்ல பிரேஸ்லெட் வாங்கி குடுப்பாளோ! அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு கடை ஓப்பனிங் இருக்கு இல்லையா? அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து நிலாவோட லாயர் வந்து கால் பண்றாங்க. அந்த லாயர் கால் பண்ணி, "உங்களுக்கு வந்துட்டு இதான் ஃபைனல் ஹியரிங்மா. இதுக்கு நீங்க வந்து சைன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு விவாகரத்து ஆயிரும்." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. நிலாவுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு அறியாமலே வந்துட்டு சோழன் மேல ஒரு பொசசிவ், ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அவங்களுக்கு இருக்குது தான். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னைக்கு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "வெள்ளிக்கிழமை தான். நீங்க கண்டிப்பா வந்துருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ஐய்யய்யோ! வெள்ளிக்கிழமை சோழனோட பிறந்தநாளே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "வெள்ளிக்கிழமை வர முடியாதே! தள்ளி போட முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏற்கனவே நீங்க கடைசியா ஒரு ஹியரிங்க்கு நீங்க வரவே இல்ல. அதனால இந்த இத கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. ஏன்னா லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு இந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஹியரிங்க்கு போகாம விட்டுருவாங்க இல்லையா? அதனால தான். அப்போ இந்த இது வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்போ நிலாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. சோழனோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் சந்தோஷமா இருக்கிற அன்னைக்கு நம்ம இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்ல அவர் ஏற்கனவே அவங்க அண்ணன் சேர அண்ணன லவ் பண்றதையும், பாண்டி லவ் பண்றதையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சோழன்கிட்ட இருந்து விலகிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும். அதுதான் அவரோட பிறந்தநாளுக்கு நம்ம குடுக்குற கிஃப்ட்டா இருக்கும். அதனால பேசாம வெள்ளிக்கிழமை நம்ம ஹியரிங்க்கு எப்படியாவது போய் அட்டெண்ட் பண்ணிருவோம். அதுலயும் அன்னைக்கு நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல. அதுவரை கடைசி ஹியரிங் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப எல்லாருமே வந்து மறுநாள் செலிப்ரேட் பண்றதுக்காக நிலாவுக்கு சோழனுக்கு வந்து மறுநாள் காலையில எழுந்திரிச்சதுமே, சோழன் வந்து யாரா கிஃப்ட் குடுப்பா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப சோழன வந்துட்டு, "டேய் உனக்கு அங்க சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸு வச்சிருக்கேன். அது சாமி கும்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நிலா வந்து எல்லாம் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் பொருத்திடுறாங்க. அதுக்கப்புறமா "இந்த ட்ரெஸ் நீ எடுத்து போட்டுட்டு போயிட்டு வாடா. நீ வச்சிருந்தல்ல அளவு சட்டை, அந்த அளவு சட்டைய வச்சு தான்டா எடுத்தேன். உனக்கு கரெக்ட்டா தானே இருக்கு. எப்பயுமே நீயே உனக்கு எடுத்துக்கிருவ. இந்த தடவ உன்னோட அளவு சட்டை என்ட்ட இருந்ததுனால, அத வச்சு நான் வாங்கிட்டேன். உனக்கு கரெக்ட்டா இருக்குல்ல சோளா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிண்ணே நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து போட்டுட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வராங்க. போட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு, "உனக்கு பிடிச்ச பாயாசம் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாயாசத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப சோழன் பாண்டி இருந்துட்டு, "ஆமா நானும் உனக்கு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸ குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்ச் ஒண்ணு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க பாண்டி. அப்ப பல்லவன் வந்துட்டு, "அண்ணே என்கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது. நான் வேலைக்கு போயிட்டு உனக்கு சொந்தமா கார் வாங்கி குடுக்குறேன் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷம்டா. படிச்சு நீயே எனக்கு கார் வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. நிலா கிட்ட வந்து ஏதாவது கிஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நிலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நம்ம வெளியில போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோழனும் சரி நம்மள வந்து வெளியில கூட்டிட்டு போய் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோழனும் ரொம்ப சந்தோஷமா சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஹியரிங்கு எங்க லாயர் கால் பண்ணி சொன்னாரு. இன்னைக்கு வந்து நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கோட பிரிஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.